அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அற்புதமான ஓலைச்சுவடி குறிப்புகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த குறிப்பு என்னென்னா, சர்வலோக வசிய சித்து செய்முறை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சர்வலோகம் வசியம் அப்படின்னா, அந்த சர்வலோக வசியத்தை பிரேம் செய்கிற நபருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுமே வசமாவாங்க. அவங்க நினைக்கிற எந்த காரியத்தை வேண்டுமானாலும் அவங்களால சாதிக்க முடியும். சரிங்களா? அவங்க நினைத்த எந்த காரியத்தை வேண்டுமானாலும் அவங்களால சாதிக்க முடியும். இப்படித்தான் அந்த சர்வலோக விஷயம் வேலை செய்யுது. இதுதான் சர்வலோக விஷயம், இப்படித்தான் அப்படிங்கிறது இருக்குது. உதாரணத்துக்கு, இப்போதைக்கு சர்வலோக விஷயம் ஆடக்கூடிய ஒரு நபர் உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு உடனே அவங்க மேலே மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். அவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்னு உங்களுக்கு தோணும். சரிங்களா? அவங்க மேலே ஒரு முழு நம்பிக்கை உண்டாகும். சரிங்களா? 10 நிமிஷம் உங்கள்கிட்ட அவங்க பேசினாவே போதும், அவங்க உங்களுக்கு மயங்கி நீங்கள் செய்கிற விஷயங்களையும் நீங்கள் கேட்குற விஷயங்களையும் அவங்க பண்ணுவாங்க. இதுதான் சர்வலோக விஷயம். சுருக்கமாக சொல்லணும்னு பார்த்தா, அவங்க உங்களுக்கு மயங்கிடுவாங்க. இதுதான் சர்வலோக விஷயம். சரிங்களா? இப்போதைக்கு இந்த காலகட்டத்துக்கு இந்த சர்வலோக விஷயங்கிறது இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயங்களை நம்ம காரியம் சாதிக்க முடியும். சரிங்களா? இதை நம்ம நன்மைக்குத்தான் நம்ம பயன்படுத்தணும். கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம கெட்டதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. சரிங்களா? அதனால் இப்போ உள்ள காலகட்டம் தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வெளியே ஒரு விஷயத்துக்காக போகிறீங்க அப்படின்னா, எந்த ஒரு செயலுக்காக இருக்கட்டும், இந்த சர்வலோக விஷயத்தை பிரயோகம் பண்ணி அந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா, இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை நம்மளால் அதை சாதிக்க முடியும். சரிங்களா? இது போன்ற முறை வசியம் செய்யக்கூடிய முறை ஏகப்பட்டது இருக்குது. சரிங்களா? இதில் ஒரு முறை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, விபூதியை வச்சு சர்வலோக வசியம் செய்கிற முறையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அது எப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல என்ன செஞ்சுருக்குன்னா, ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்குங்க. அந்த தாம்பாளத்தட்டு செப்பு தாம்பாளத்தட்டாக இருக்கணும். சரிங்களா? இல்லாத பட்சத்துக்கு பித்தளை எடுத்துக்குங்க. சரிங்களா? என்னென்னா, முதல்ல ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துங்க. அது சுத்தமான செம்பு தாம்பாளத்தட்டாக இருக்கணும். சரிங்களா? அதில் நாட்டு மாட்டு பசு விபூதியை அந்த தட்டில் என்ன செஞ்சுக்குங்கன்னா பரப்பிடுங்க. சுத்தமான நாட்டு மாட்டு பசு விபூதி எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து வாங்கி வச்சுக்குங்க. சரிங்களா? அந்த நாட்டு மாட்டு விபூதி என்ன செஞ்சிடன்னா அந்த தாம்பாளத்தட்டில் கொட்டி, அத்தரு, சரிங்களா, மல்லிகை அத்தரு, ஜவ்வாது அத்தரு, இந்த மாதிரி ஜவ்வாது, இந்த மாதிரி இந்த திரவியங்களெல்லாம் என்ன செஞ்சுன்னா அந்த விபூதியோடு என்ன செஞ்சுக்குங்கன்னா கலந்து அந்த தாம்பாளத்தட்டில் பரப்பி அப்படியே வச்சுக்குங்க. சரிங்களா? விபூதி அதை பரப்பி வச்சுக்குங்க. அப்படி பரப்பி வச்சுக்குங்க. பரப்பி வச்சுட்டு ஒரு கிழக்கு முகமாக உட்காந்து உங்கள் முன்னாடி அந்த தாம்பாளத்தட்டை வச்சுக்குங்க. சரிங்களா? இந்த தாம்பாளத்தட்டில் உள்ள விபூதியை உங்களோட மோதிர விரலால் ஓம்னு எழுதுங்க. தாம்பாளத்தட்டு நடுவில் இருக்கிற விபூதியில் என்ன செய்யுங்கன்னா ஓம்னு எழுதுங்க. ஓம்னு எழுதி அதுக்கு இடதுபுறம் என்ன செய்யுங்கன்னா ஆண் எழுதுங்க, அதுக்கு வலதுபுறம் ஊன்னு எழுதுங்க. சரிங்களா? இதே மாதிரி அந்த தாம்பாளத்தட்டில் இருக்கிற விபூதி மேலே எழுதி தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி உட்காந்துக்குங்க. உங்கள் முன்னாடி அந்த தாம்பாளத்தட்டை வச்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கில் தீபம் போட்டு முன்னாடி எடுத்து வச்சுக்குங்க. நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை, சரிங்களா, ஒரு நாளைக்கு, சரிங்களா, ஒரு நாளைக்கு 1008 வீதம் 48 நாட்கள் நம்ம அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும். இப்படி நம்ம மந்திரத்தை ஜபம் செய்து முடித்தோம்னா இந்த சர்வலோக விஷயத்துக்கான விபூதி தயார் செய்யப்பட்டிருக்கும். சரிங்களா? அந்த விபூதியை நீங்கள் என்ன செஞ்சுக்கிறோன்னா ஒரு தாமரை இலை எடுத்துக்குங்க. சரிங்களா? ஒரு பெரிய தாமரை இலை எடுத்துக்குங்க. அதை பதப்படுத்தி வச்சுக்கோங்க. என்னென்னா பதப்படுத்துறது எப்படின்னா, ஒரு நோட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு பெரிய ஒரு வெயிட்டான இதுக்குள்ளேயோ அதை அப்படியே தூக்கி மேலே வச்சுட்டிங்கன்னா அது 2-3 நாள் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அதை பதப்படுத்திக்கலாம். சரிங்களா? அந்த பதப்படுத்தின அந்த தாமரை இலையை எடுத்து வச்சு அந்த வசிய விபூதியை கொட்டி வச்சுக்குங்க. அதில் கொட்டி வச்சுக்குங்க. சரிங்களா? நீங்கள் எப்பப்பெல்லாம் வெளியே போகிறீங்களோ அப்பப்பெல்லாம் அந்த விபூதியை லைட்டாக எடுத்து வச்சு இந்த காரியம் எனக்கு நல்லபடியாக முடியணும் அப்படிங்கிறத நினச்சி அந்த விபூதியை எடுத்து வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த காரியம் அப்படியே நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு மதிப்பும் மரியாதைகளுமே உங்களுக்கு சேரும். சரிங்களா? இதுக்குண்டான மந்திரம் என்னென்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதுதான் இந்த மந்திரம். சரிங்களா?
அந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்து அதை என்ன செய்யுங்கன்னா மனப்பாடமாக செஞ்சு வச்சுக்குங்க. மந்திரம் சொல்லும்போது மனசை ஒருநிலைப்படுத்தி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அந்த தெய்வத்து மேலே அந்த மந்திரத்தின் மேலே சிந்தனை வச்சு சொன்னால் மட்டும்தான் அந்த மந்திரம் வேலை செய்யும். சரிங்களா? அதே போல் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி நீங்கள் இந்த சர்வலோக வசிய விபூதியை தயார் செஞ்சு வச்சுக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள். அப்போத்தான் அது உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி இது வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரியும். இந்த மாதிரி முறையை 100% கண்டிப்பாக அது வேலை செய்யும். சரிங்களா? இந்த மாதிரி விபூதிகள் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறலாம். சரிங்களா? வாங்கிக்கிறலாம். இந்த மாதிரி வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.